மகாராஜர். அப்பொழுது விளாடனுடைய மகனாகப்பட்ட உத்தரகுமாரன் ஓடி வந்து பாதத்தில் விழுந்து, சாமி நாம் இல்லாத வேலை இங்கு ஏதோ ஒரு தவறு வந்திருக்கிறது, தவறை நான் சரி செய்கிறேன் என்று சொல்லி தன் தந்தையாராகப்பட்ட விளாடவன் இடத்துல ஆதி முதல் அந்த மாதிரி அதனைத்தையும் எடுத்து சொன்னார். எடுத்து சொல்லவும் விளாடவன் ஓடி வந்து, ஐயா பாண்டவர்களே, நீங்களா ஓராண்டு காலம் இங்க காலம் கழித்தது, நீங்கள் என்று அறியாத புத்தியால் தெரியாம உங்களுக்கு இப்படிப்பட்ட பணி செய்து விட்டேன், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று பாதத்திலே வந்து விழுந்தார். விழுந்த உடனே மன்னித்தார், மனம் பொறுத்தார் பாண்டவர்கள். அதன் பிறகு என்ன செய்தார்? விளாடமன்னன் சொன்னார், ஒரு மனிதனுக்கு உயிரை விட பெரியது எது? ஒரு மனுஷனுக்கு உயிரை விட பெருசு எது? பணமா? மானம். சபாஸ், சரியான வார்த்தை. ஒரு மனுஷனுக்கு உயிரை விட பெருசு மானம். அந்த மானத்தை காத்த மன்னவர் ஐவர் பஞ்ச பாண்டவர் நீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்காக வேண்டி என் மகளாகிய உத்தரகுமார்த்தியை கொடுக்கிறேன், நீங்க கல்யாணம் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அப்படி சொன்ன உடனே, சுவாமி நீங்க ஓராண்டு காலம் அண்டி அனுசரித்து உண்ண உணவு கொடுத்து உடுத்த உடை கொடுத்து இருக்க இடம் கொடுத்து ஆதரித்த மகாராஜா நீங்க. உங்களுக்கு ஒரு ஆபத்துனா அதை காக்க வேண்டிய பொறுப்பு எங்களுடையது. அது ஒரு கடமையை தவிர நன்றிகள் எதுவும் செய்ய வேண்டியதில்லை. அப்படியே ஒருவேளை உத்தரகுமாரத்தை எனக்கு கல்யாணம் செய்து கொடுப்பதா இருந்தா இதை உலகம் ஏத்துக்குமா? நான் உத்தரகுமாரத்துக்கு ஒரு குரு ஆசான், நிந்தன சாலை நாட்டிய சாலையில நாட்டியம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு குரு. இல்ல எல்லாமே அப்படிதான் இருக்கும். சரி விடு, ஆட்ட அரித்தாலும் சரிதான். ஈரோட பெருசு மானம் தான், ஆனா யாருக்கு இல்லையே. மானத்தை வச்சுட்டு ஹோட்டல்ல ரெண்டு பரோட்டா, ஈரோட பெருசு மானத்தை வச்சுட்டு 10 பரோட்டா கட்டலாம் கட்டுவாங்களான்னு கேக்குறேன். என்னமா சொல்றாரு பாரு ஐயா? ஈரோட பெருசு வந்து காலையில சம்பளத்தை வாங்கி எங்க கையில போனா அதுதான் பெருசு. பாத்தியா, வாங்கிக்கலாம், அது ஒண்ணும் பிரச்சனை இல்லையே. அதுதான் பெருசு. மானிங்கல்ல எனக்கு சம்பளம் கொடுத்து எத்தனை வருஷம் ஆகுதோ தெரியல. நாங்க கேட்கமா அப்ப மானம் பெருசுன்னு சொல்றாரு. அவரு மானம் இருக்கிறத வந்து கொடுத்துருக்கணும்ல. ஒரு வருஷமா எதுதான் விட்டோம், இந்த பாட்டி கூதியில விட்டோம். உத்திரையை கல்யாணம் செய்வதற்காக சொல்ல அப்போ என் அப்பா சொன்னாரா, நீங்க கல்யாணம் செய்து கொள்வது சரிதான், நான் நிந்தன சாலை நாட்டியம் சொல்லக்கூடிய ஒரு குரு. ஆமா, அப்படி நாட்டியம் சொல்லி குரு ஒரு தந்தைக்கு சமம். உங்கள் மகளாகப்பட்ட உத்தரகுமாரத்துக்கு எனக்கு ஒரு மகளுக்கு சமம். ஒரு மகளை ஒரு தந்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த உலகம் எப்படி தவறா பேசும்? இது ஒரு தகாத உறவு. கல்யாணம் பண்ணி எங்களுக்காக கெட்ட பேர் வருங்க. அதனால ஒருவேளை நீங்க கொடுக்கவோ நாங்க கொல்லவோ இந்த உறவு நீடிக்கும் நினைச்சீங்கன்னா ஒரு காரியம் செய்யலாம். என் மகனாகிய அபிமன்யு இருக்கிறான், வீரவாள் அபிமன்யு இருக்கு, உங்க மகனாகிய உத்தரகுமாரத்தை கல்யாணம் செய்து வைங்கன்னு சொல்லி அந்த உத்தரகுமாரத்தைய எனக்கு இரண்டாம் தாரமாக கல்யாணம் செய்து கொடுத்தார்கள் என்று. என்ன சும்மா கிடக்குறவங்க சிக்குது? ஏதோ ஒண்ணு நானும் சொல்றேன். நீ மன்னனுக்கு நீ மன்னவனுக்கு உண்டு கிடைச்சிருச்சு, எனக்கு ஒண்ணும் கிடைக்கவில்லை. அப்படி இல்ல, இதெல்லாம் அவர்களா பார்த்து கொடுத்தது. பொண்ணு மட்டும் கொடுக்கலப்பா, பொண்ணு கொடுத்தா சீர்வரிசை கொடுப்பாங்க இல்லையா? அதனால அப்ப நாடு இல்லாம இருந்தார்கள் தந்தைமார்கள். அதற்காக எங்கு சென்று வாழ்வது என்று சொல்லி எனக்கும் உத்தரகுமாரத்தையும் கல்யாணம் ஆனதுக்காக விளாட மன்னன் உபலய வன்னியம் என்று சொல்லக்கூடிய உபலய பட்டினத்தையே ஒரு நாட்டையே சீராக கொடுத்தாரு. ஏன்னா நாடு கொடுக்கணும் எவ்வளவு நாள் ஆகுமோ தெரியாது. அது வரைக்கும் உங்க மகனும் மகளும் எங்கிருந்து வாழுவாங்க என்பதற்காக உபலய வன்னியம் என்று சொல்லி நாட்டையே எங்களுக்கு பரிசா கொடுத்தாங்க. ஆமா, அப்படி சீதனமா பெற்ற நாட்டில இருந்து கூட நாடு கேட்க போனோம். நாடு கொடுக்க மறு உங்க மாமனார் மாமியா பரவாயில்ல, எங்க மாமனா மாமியார்ல கூத்தாடுறவனுக்கு பொண்ணே கொடுக்க மாட்டேன், அவன்லாம் ஒரு ஆளா அப்படி இப்படின்னானுங்க. பெருசு பெருசு. இப்ப வருஷத்துல 20 நாள் 30 நாள் என் வீட்டுல தான் இருக்கிறாங்க. நான் தான் ஒரு போட்டு விட்டுக்கிறேன். வாரத்துல 3 நாள் எப்படி வந்துருவா எங்க மாமியா வீட்டுக்கு. உங்க மாமனார் மாமியா பரவாயில்ல. சரி சரி, உங்க மாமனார் மாமியா போறா? ஏய் இவன் பாடு, இவன் 15 பவுன் கொடுத்தா அந்த புடல புடிச்சிட்டு போனதான். மாமனார் செத்தே போயிட்டாரு. அதான் கொடுத்ததனாலயா? ஒண்ணு கொடுத்தது அவர் செத்ததே பரவாயில்ல. சரி சொல்லுங்க. அதன் பிறகு நான் இப்ப 2 மனைவி ஏன் கல்யாணம் பண்ணு தெரிஞ்சுச்சா? ஒரு கல்யாணம் ஆமா காதல் கல்யாணம், இன்னொரு கல்யாணம்
என் தந்தைமார்களால் எனக்காக ஏற்பட்ட கல்யாணம். அப்படி லவ் மேரேஜும் அரேஞ்ச் மேரேஜ் அப்படி 2 கல்யாணம் செய்தேன்னா கல்யாணம் செய்து சீரும் சிறப்போடு வாழ்ந்தாலும் அவளா என் பேரான பெரிய தந்தையாராகப்பட்டவர் அதாவது துரியோதன ஒற்றுமையாக சேர்ந்து பாண்டவருக்கு செய்யாத வன்கொடுமை செய்து நாடு கேட்டு நாடு கொடுக்கல. நாடு கொடுக்காத காரணத்தினால இப்ப என்ன நடந்து கொண்டிருக்கு தெரியுமா? நாடு கொடுக்காத காரணத்தினால் பாண்டவருக்கும் கௌரவருக்கும் 18 நாள் பாரத போர்க்களம் உருவாகி விட்டது. நேற்றோடு 12 நாள் சண்டை முடிவடைந்து விட்டது. இந்த 12 நாள் சண்டையில பாரத போர்க்களத்தை பாண்டவருக்கே ஜெயம் வெற்றி வெற்றி என்று வேத முழக்கத்தோடு வருகிறார்கள். நாளை விடிந்தால் 13ஆம் நாள் யுத்தம். இந்த 13ஆம் நாள் யுத்தத்துல யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வி யாருக்கு ஜெயம் யாருக்கு அபஜயம் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்த்து இருக்கின்ற தருவாயில் நேற்று தினம் என்ன நடந்து தெரியுமா? குருச்சேத்திரத்திலே கோலாகலமாக சண்டை செய்து கொண்டு தந்தையாராகப்பட்ட அர்ஜுன மகாராஜனும் என் தாயோடு தான் பிறந்த தாய்மானற்ற ஆதிமாய கண்ணன் இருவரும் எங்களுடைய நாட்டுக்கு அனுமதி நகரம் வந்தார்கள். ஆயனை தொழில் கூட்டு அர்ஜுன மகாராஜன் தந்தை அரண்மனைக்கு வந்ததேனோ, மாயனை தொழிலுக்கு மன்னவராகப்பட்டு அர்ஜுன மகாராஜன் மாளிகைக்கு வந்ததேனோ என்று சொல்லி கேட்டதற்கு நான்முக சண்டையாகப்பட்ட கலிங்க தேசத்து கிங்கிலியர்களால தர்மராஜாவுடைய காவலுக்கு பெரிய ஆபத்து வருவது போல் தெரிகிறது. அதனால வழிவந்தமா சண்டைக்கு இருக்கக்கூடிய கிங்கிலியர் எடுத்த சண்டைக்கு நாங்க நான்முக சண்டைக்கு போறோம். தனிமையிலே பாலிகுரத்தை பாசல் இருக்கக்கூடிய தர்மராஜாவுக்கு துரியனால ஏதோ ஆபத்து வந்துவிடக் கூடாது என்பதற்காக என்னை பிடித்து பர்ணக சாலை பாசலை காவலுக்காக போக வேண்டும் அனுப்பினார்கள். அதனால இந்த வார்த்தையை கேட்டு என் மனமாகப்பட்டது சற்றேனும் கவலை கொண்டதடா. அவளா எங்க அப்பா அப்படி சண்டைக்கு கூட்டிட்டு போவாருதான் நான் நினைச்சேன். ஏன்னா எங்க அப்பா அனுதினமும் சண்டைக்கு போகும்போது நான் என்ன செய்வேன், அவர் ஏறி செல்லக்கூடிய ரதம் எதுன்னு பார்த்து அந்த ரதத்துக்கு இன்னைக்கு என்ன புறவை கட்ட சொல்றோம் அந்த புறவை எடுத்து கட்டுவேன். அவர் எடுத்து செல்லக்கூடிய ஆயுதங்கள் எல்லாம் ஆயுத சாலையிலிருந்து கொண்டு வந்து அவர் கையில ஒப்படைப்பேன். அந்த குதிரையை கட்டுவதும் அந்த ரதத்தை தயார் செய்வதும் அவர் சண்டைக்கு போகும் வர அவர் கண் பார்வையிலேயே நான் பட்டுக்கிட்டே இருப்பேன். முன்ன போவதும் பின்னாடி வருவதும் அந்த ரதத்தை எடுக்கிறதுக்குள்ள அங்க போறது இங்க வரதுன்னு சொல்லி ஏதாவது ஒண்ணு குறுக்கு முறுக்கு பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏன் மகன் இப்படி இருக்கும் பொழுது நாம ஏன் சண்டைக்கு போகணும்? மகனாயி அபிமன்னனே பிடிச்சிருக்கு சண்டைக்கு அனுப்பலாம் என்ன அப்படி
இனி என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவர் யோசிக்க மாட்டாரா? அந்த இப்படி யோசிச்சு ஒரு நாளைக்கு என்ன சண்டைக்கு பிடித்து அனுப்ப மாட்டாரா? அந்த சண்டைக்கு சென்று கூட்டங்களாய் எதிராளிகளாக துரியோதன நாதிகளை கை பானத்தால யமலோகத்துக்கு பிடித்து அனுப்பி வெற்றி என்று வீரமகத்தோடு அத்தோடு இந்த பாரத போர்க்களத்தை நிறுத்திவிட்டு வந்து விடலாம். அப்படிப்பட்ட வீரமகன் நாம் இருக்கும் பொழுது நம் தந்தை நம்மை அழைக்க மாட்டேங்கிறாரே என்று சொல்லி எனக்கு ஒரு மனசுல ஒரு பெரிய கவலை. இந்த கவலையோடு நான் இருக்கும் தருவாயில என்ன பாசறை காவலுக்கு போ சொன்னதுக்கு என்ன சண்டைக்கு போடு சொல்லியிருந்தா இன்னும் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். அப்படி இருக்கும் போது இதெல்லாம் என் வாழ்விலே நடந்த ஒரு இன்பமான விஷயம். இது நீ யாரிடத்திலும் சொல்லிவிடாது. அதனால கவலா தாயாரை நான் பார்க்க வேண்டும். முன்னடியாக என் தாயை பார்த்து நல்லாசி விட்டு பாசறை காவலுக்கு போக வேண்டும். நான் போய் வரட்டுமா? போய் வாருங்கள். வருகிறேன் அம்மா.